நல்ல பீஸ்ஃபுல்லான இடமா இருக்கும். இங்கே வந்தால் ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா நோ நெட் இல்லை. அந்த வேளை தண்ணி குடிக்கலாம். தண்ணி குடிக்கிறப்பவும் கூட கொஞ்சம் நடக்கணுமா உட்காந்து ரொம்ப க்யூட்டாக இருந்தது. ஸோ அதை நான் எடுத்து என் அதை பற்றி பேசாத வரைக்கும் தெரியும். ரெண்டு சொம்பு தண்ணி குடித்தேன் கரெக்டாக. ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரெண்டாவது ஏதோ ஒரு 10,000 கிலோமீட்டர் நடந்துட்டு வந்தால் கால் செட் ஆகும்ல. இதேமாரி கண்டினியூஸாக அப்பப்போ ரெகுலர் நடந்துகிட்டு இருந்தால் பாதம் செட் ஆயிரும். ரன்னிங் போகிறதுக்கு முன்னாடி இதை ஒரு பண்ணி முடிச்சுட்டு அது ஹாய் ஹலோ ஸ்குவாட், குட் மார்னிங். இன்றைக்கி என்ன பிளான்னா, ஆக்சுவலாக நம்ம வந்து எப்பவுமே ரைட் பண்ணிகிட்டே தான் இருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா ட்ரெக்கிங் போகலாம் அப்படின்ற ஒரு பிளான் இருக்குது. சைக்கிள் ரிவ்யூஸு, ட்ரெக்கிங்கு, சைக்கிளிங்கு இது மூணுமே. ஸோ ட்ரெக்கிங் போகிறப்ப நம்ம நிறையா நடக்க வேண்டியது வரும். ஸோ அதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணுறது? கொஞ்சம் ஹீட்டான இடத்துலையும் நம்ம நடப்போம், கோல்டான இடத்துலையும் நடப்போம். ஸோ முதல்ல ஹீட்டை தாங்குற அளவுக்கு உடம்பை ரெடி பண்ணணும். அப்படின்றதுனால தான் இன்றைக்கி நான் வந்து நடந்து போகலாம் அப்படின்ட்டு என் தங்கச்சி வீட்டிலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் என்னோடய வீடு இருக்குது. ஸோ அது வரைக்கும் நடந்து போகலாம் அப்படின்றதுனால தான் இன்றைக்கி இந்த ட்ராவலில் என்னென்ன நடக்குது, சடனாக இப்போ நம்ம வந்து வாக்கிங் போகிறோம் அப்படின்றதுனால எதென்ன ப்ராப்ளத்தை நான் ஃபேஸ் பண்ண போகிறேன் அப்படின்றத பற்றி இந்த விலாக் இருக்க போது. ஸோ விலாகை மிஸ் பண்ணிடாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறந்துடாமல் பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டு அப்படியே வீடியோவை பாருங்கள். அப்புறம் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்தி ஆளில் போட்டிங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் உடனே பார்த்துடலாம். சைக்கிள் அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்கும். இடையில இந்த மாதிரி ட்ராவல் அப்டேட்ஸ் வரும். இனிமேல் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் நிறைய பார்க்க போகிறீங்க. ஆக்சுவலாக இப்போ நடந்து வந்துட்டு இருக்கும்போது கீழே ஒரு மயில் தோகை இருந்தது, பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருந்தது. ஸோ அதை நான் எடுத்து என் முதுகில் பேக்கில் சொருகிட்டேன். அது அழகாக இருக்குது. என் காது பக்கத்தில் வந்து அது அப்படியே அதோட மென்மையான இதழ்கள் அப்படியே உடம்புல தேய்ச்சி விடுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. நடக்க பார்க்குறீங்களா? உங்களுக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ அதான். ஸோ இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்டாப்பிங் பாயிண்ட்டு. எதுக்காக நிறுத்தினேன்னா இடமும் நல்லா வச்சுக்கோங்களேன், சின்ன பிரிட்ஜுன்னு வச்சுக்கோங்களேன். சரி ஓகே, இங்கே நின்று உட்காந்து ஒரு 2 நிமிஷம் அப்படியே கிளம்பலாம் அப்படின்ட்டு கரெக்டாக பார்த்திங்கன்னா 3 கிலோமீட்டர் இப்போ வந்திருக்கேன். தண்ணி நல்லா தாக எடுத்தது. மணி ஒரு 9-9:30 இருக்கும். அடித்து கொளுத்துது வெயில், வேர்த்து அப்படியே ஊற்றிட்டுருக்கு. ஸோ தண்ணி குடிக்கலைன்னா டீஹைட்ரேட் ஆயிரும், அப்புறம் போகிற பிளான் சொதப்பிடும். அதனால் கொஞ்சம் தண்ணி குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர் கேன் வீட்டிலேருந்து கொண்டு வந்துட்டேன். ஸோ இப்போ தண்ணி குடிச்சிட்டு அப்படியே கிளம்பலாம், அவ்வளோதான். வேறு எந்த வேலையில் அந்த வேலை தண்ணி குடிக்கலாம். தண்ணி குடிக்கிறப்பவும் கூட கொஞ்சம் நடக்கணுமா, உட்காந்து நீட்டாக ஒரு நல்ல இடமா இருந்தது. அதனால் குடிச்சிட்டு அப்படியே கிளம்பலாம் அப்படின்ட்டு. ரொம்பலாம் குடிக்கல, லைட்டாக சிப் பண்ணிவிட்டேன். 2 சிப் மட்டும் பண்ணியிருக்கேன். நார்மலாக இருக்கேன். நான் இப்போ கரெக்டாக 7 கிலோமீட்டர் வந்துட்டேன். தெரியுதுங்களா? நான் நடந்து போகிற பாதை எப்படி இருக்குன்னு பாருங்கள். வெயில் அடித்து கொளுத்துது, ஒன்றும் முடியல. பட் ஆனால் நம்ம ஒரு முடிவு எடுத்துட்டோம்னா அதுலேருந்து மாற மாட்டோம் அப்படின்றது என்னை விட என் கூட ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நான் எப்போவுமே ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா அதை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படின்னு நினைப்பேன். ஸோ கண்டிப்பாக அதுலேருந்து பின்வாங்க மாட்டேன். ஸோ இப்போ நான் நடந்து போகிற ட்ராவல் பண்ணுற பாதையை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இங்கே பாருங்கள், அப்படியே ஒரு தனியான ரோடு. 2 சைடுமே பார்த்தீங்கன்னா நல்லா வயல்வெளிகள், காற்றடிக்குது. ஒரே ஒருத்தர் சைக்கிளில் வந்துட்டுருக்காரு. ஸோ இந்த ரோட்டில் தான் நம்ம இப்போது ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஆக்சுவலாக வெளியில் ட்ராவல் பண்ண நிறையா இடம் கிடக்குது. ஆனால் இந்த மாதிரி கிராமத்துப்புறங்களில் இருக்கிற இடத்த பார்க்குறது ஒரு தனி அழகு. இது பார்த்திங்கன்னா கரும்பாலை. ஸோ அந்த நாட்டு சர்க்கரைலாம் செய்வாங்கள்ல, ஸோ அந்த இடம் தான். ஸோ இந்த மாதிரி இடமெல்லாம் அப்படியே நின்று அந்த கரும்பாலையோடு வர அந்த இனிப்பு சேர்ந்து வர காற்றை சுவாசிச்சுட்டு அப்படியே போகிறோம். அந்த அழகெல்லாம் ஒரு சில நேரங்களில் வந்தால் தான் கிடைக்கிது. ஸோ நீங்கள் இதை என்ஜாய் பண்ணிகிட்ருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன்.
தண்ணி வந்துட்டுருக்கு. நான் அதை பார்த்துட்டு அதுக்கு வாய்க்காலுக்குள்ளே காலை விட்டு ஆட்டிட்டு அப்படியே உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டுருக்கேன். இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 9.5 கிலோமீட்டர் வந்திருக்கேன். வர வழியில் தான் என்னோடய தம்பியோட வீடு. டக்குன்னு வீட்டுக்குள்ளே போனேன், கொஞ்சம் பேசிவிட்டு 2 நிமிஷம் பேசிவிட்டு அப்புறம் அப்படியே ஒரு 2 சொம்பு தண்ணி குடித்தேன். கரெக்டாக ஃபஸ்ட்டு நம்ம வந்து 3வது கிலோமீட்டரில் நினைக்கிறேன், 3வது கிலோமீட்டரில் தான் ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி குடித்தோம். அதுக்கப்புறம் இப்போ 9.5, அதாவது 9.5 கிலோமீட்டர் 10ன்னு வச்சுக்கலாமே, 10வது கிலோமீட்டர்லாம் அடுத்து நம்ம தண்ணி குடிச்சிருக்கோம். இந்த டைம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறையாவே எடுத்துக்கிட்டேன். கிட்டத்தட்ட 2 சொம்பு தண்ணி குடித்தேன். இன்டேக் அதிகமாக எடுத்துக்கிட்டேன், ஏன்னா அவ்வளோ தூரம் நம்ம ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். ஸோ அதனால் கண்டிப்பாக நம்மளுக்கு உடம்புல நிறையா சொட்டிங் ஆகிட்டே இருந்தது. ஸோ தண்ணி நிறைய லாஸ் ஆகிருக்கும், தண்ணி நிறைய எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். இன்னும் ஒரு அரௌண்டு 8 to 9 கிலோமீட்டருக்கு பக்கத்தில் இருக்கும் எங்கள் வீடு. ஸோ இன்னும் போகிற வழியில் என்ன நடக்கும்னு தெரில. இப்போ கரெக்டாக நான் ஒரு 12 கிலோமீட்டர் வந்திருக்கேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இன்னும் தெரியாது போல் இந்த வாட்சில். ஒன் செகண்ட். சரி, இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் நான் வீட்டில் போயிட்டு டீட்டெயிலாக உங்களுக்கு என்ன ஏது எவ்வளோ கிலோமீட்டர் எவ்வளோ நேரத்தில் வந்திருக்கேன் அப்படின்றதெல்லாம் காமிக்கிறேன். கரெக்டாக மணி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 11:30 இருக்கும். இப்போ வரைக்கும் 2.25 மணி நேரம் நடந்திருக்கேன். நல்லா பசி எடுக்குது, இவ்விய பசிக்குது. இப்போ தான் கிட்டத்தட்ட ரொம்ப நாள் கழித்து இந்த அளவுக்கு பசி எடுக்குது. ஏன்னா நம்ம ஒர்க் பண்ணுறது அப்படி, ஆஃபீஸில் உட்காந்துட்டு தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் ரெகுலராகவே. அப்புறம் ரிட்டன் வந்து வீடியோ எடுக்க, எடிட்டிங் இதுலேயே டைம் போயிடுது. ஒர்க் அவுட்டுக்கு டைம் கொடுக்குறதே இல்லை. இப்போவும் பார்த்தீங்கன்னா சைக்கிள் பார்த்தீங்கன்னா என்னோடய வீட்டில் இருக்குது. ஸோ அதனால் போய் அதை எடுத்து ரைட் பண்ணுறதுக்கும் நம்ம பைக்கில் போகணும், இல்லை பஸ்ஸில் போகணும், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று. ஸோ நம்ம நடந்து போய் தான் பார்ப்போமே, ஏன் முடியாது? எங்கெங்கே இருந்தெல்லாம் ட்ராவல் பண்ணுறாங்க, நம்ம நடந்து போகிறதுனால முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. பட் ஆனால் நான் சூஸ் பண்ணது கொஞ்சம் டஃப்பானது தான், வெயிலில் நடந்து போகணும் அப்படின்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே உச்சி வெயில் நடு மண்டையில் அடிக்குது. வர வழியில் அங்கங்கே அப்படியே சில் பண்ணிட்டு வந்தேன். சுற்றியும் விவசாயம் பார்த்துட்ருக்காங்களா, ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு அந்த தண்ணின்றது அங்கங்கே கிடச்சிருது. ஸோ இது கிடைக்காத இடத்துல நடந்து போகிறதெல்லாம் ரொம்பவே கொடுமையான விஷயமாக தான் இருக்கும். பார்க்கலாம் இன்னும் போக 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 என்ன நடக்குதுன்னு. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு காலில் பார்த்தீங்கன்னா நான் அது ரெகுலராக ஷூ யூஸ் பண்ணுறதுனால என்னோடய பாதம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே சாஃப்டாக இருக்கும். இப்போது செப்பல் போட்டு தான் நடந்து வந்துட்டுருக்கேன். அதனால் பார்த்திங்கன்னா எனக்கு நடக்கிறப்ப அந்த பாதம்லாம் கொஞ்சம் அப்படியே எரியுது, ரொம்ப ஓவர் ஹீட் ஆகுது போல், கொஞ்சம் எரியுது. நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் விசாரித்தேன், எதனால் இப்படி எரியுது அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை நீங்கள் இந்த மாதிரி லாங் ட்ராவல்லாம் ரன்னிங் ஆர் வாக்கிங் இந்த மாதிரி லாங் ட்ராவல்லாம் நீங்கள் வந்ததே இல்லை, அதனால் இது உங்களுக்கு புதுசு இல்லை, அதனால் அப்படி இருக்கும். இதே ஒரு 2-3 டைம் பண்ணிங்கன்னா செட் ஆயிரும், ஃபஸ்ட் டைம் பண்ணனால அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மற்றபடி வேறு எந்த இஷ்யூவும் கிடையாது. அப்புறம் எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஹிப் இருக்குல்ல, இந்த ஹிப்பு வந்து அப்பப்போ பெயின் ஆகும். ஸோ இப்போ போகிறப்ப ஸ்டார்டிங் நடந்தப்போ அந்த பெயின் கொஞ்சம் நார்மலாக இருந்தது. இப்போ ஆனால் அது ரொம்ப மைல்டாக பெயின் இருக்கிற மாதிரி தெரியுது. பட் என்ன ஏதுன்னு எனக்கு கரெக்டாக சொல்ல தெரியல. இந்த இடம் என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. பார்க்கலாம், ஏன்னா ஒரு 5 to 6 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன் எங்கள் வீட்டை. பார்த்தீங்கன்னா இப்போ மணி 12 ஆச்சு. நான் நடந்து வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 14 கிலோமீட்டருக்கு பக்கத்தில் நடந்து வந்திருக்கேன். வெயில் போட்டு பொழந்து கட்டுது, தண்ணி நல்லா தவிச்சுது. ஸோ அதனால ஒரு மரத்து நிழலில் வந்து இந்த வேப்ப மரத்து நிழலில் வந்து இந்த வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸில் வீட்டுக்கு போயிடுவேன். தண்ணி நல்லா தாகம் எடுக்குது, பசியும் நல்லா அடிக்குது. ஸோ என்ன பண்ணுறது, வீட்டுக்கு போனால் தான் சோறு. ஸோ கண்டிப்பாக ட்ராவல் பண்ணுறவங்களுக்குலாம், இந்த வாக்கிங் ட்ராவல் பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்பவே இது கஷ்டமாக தான் இருந்திருக்கும். அந்த ஃபீல் என்ன அப்படின்றது இப்போ தெரியுது. நான் நடந்து போகிற பிளேசஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நார்மலாக நல்லா காற்றடிக்கிற பிளேசஸ் தான். ஸோ இதுலேயே எப்படின்னா நல்லா வெயில் அடிக்கிற பிளேஸு, இந்த நார்த் சைடு அந்த ஏரியாலாம் போயிட்டாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்றத நினச்சி பார்க்கவே முடியல. ஹேட்ஸ் ஆஃப் உங்களுக்கெல்லாம். எங்களோட நேரம் நல்லா சேஞ்ச் ஆகுதுன்னு என்ன பண்ணுது. இப்போ என்ன பண்ணுறேன்னு பைப்பில் தண்ணி குடிச்சிருக்கேன்.
ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நான் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊருக்கு வந்திருக்கேன், சுகர் மில். ஓகேங்களா, இப்போ வந்ததுக்கப்புறம் என்னென்னு தெரியல, அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஏதோ 4-5 மலை ஏறி இறங்கின ஒரு ஃபீல் இருக்குது. கிட்டத்தட்ட 15.41 கிலோமீட்டர், என்ன ஒரு 100 மீட்டர் 200 மீட்டருக்கு பக்கத்தில் வரும் எங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு. ஸோ இந்த ரைடுன்னு சொல்ல முடியாது, இந்த வாக் நான் நடந்து வந்ததில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, உடம்பு அப்படியே கொஞ்சம் நல்லாவே ரிஃப்ரெஷ் ஆகிருக்கு. பாதம்லாம் அப்படியே பார்த்தீங்கன்னா தகன்னு எரியுது. ஏன்னா நம்ம நடந்ததே கிடையாது இவ்வளோ தூரம். ஸோ திடீர்னு நடக்கிறோம் அப்படின்றப்ப அந்த கால் செட் ஆகும்ல. இதேமாதிரி கண்டினியூஸாக அப்பப்போ ரெகுலர் நடந்துகிட்டு இருந்தால் பாதம் செட் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ரன்னிங் போக முடியும். இல்லை நான் ஃபஸ்ட்டே இன்றைக்கி ரன்னிங் எடுத்திருந்தேன்னா கீழே பாதம்லாம் அப்படியே பொத்து போயிருக்கும்னா கொப்பளமாக வந்துடும்ல, ஒயிட் கலரில் நீர் கோர்த்துக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி நீர் கோர்த்துக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ரன்னிங் போகிறதுக்கு முன்னாடி இதை ஒரு பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரன்னிங் போக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணது தான் இது. ஸோ எப்படியோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நான் ஒரு எத்தனை மணி 3 hours 25 minutes. ஸோ ஸ்டில் இப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ இன்னும் ஒரு 100 மீட்டரில் நான் வீட்டுக்கு போயிடுவேன். ஓகேங்களா, இதில் நான் ஸ்ட்ரகிள் பண்ணது அப்படின்னா எனக்கு ஸ்ட்ரகிளிங்லாம் எதுவும் தெரியல. உண்மையாக சொல்லப்போனால் நான் என்ன அளவுக்கு ஆரம்பத்தில் ஸ்டார்ட் பண்ணணும் ஸ்பீடு, அதே அளவுக்கு தான் இப்போவும் போயிட்டுருக்கேன். ஸோ அந்த விதத்தில் எனக்கு எந்த விதமான ஒரு டிஃபிகல்ட்டியாகவும் தெரியல. எனக்கு என்னென்னா அந்த பாதம் மட்டும் எரியுது, அது மட்டும்தான் டிஃபிகல்ட்டாக தெரியுது. மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஒருவேளை ஷூ போடாமல் செருப்பு போட்டு நடந்து வரதுனாலே அப்படின்னு தெரியல. நான் என்ன செருப்பு போட்டு நடந்து வரேன் அப்படின்றத நீங்கள் பாருங்கள். இப்போது இதில் தான் நம்ம வந்து இந்த செருப்பில் தான் நான் வந்து வாக் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கேன். ஓகேங்களா, அதான் தெரியுதா, செருப்பு ரொம்ப மோசமான நிலைமையில் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நான் வாக் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தேன். பரவாயில்ல, முடியாது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டே இருப்போம். பட் முடியுன்றது எல்லாத்தினாலையும் பண்ண முடியும். பட் நம்ம நினைக்க நம்ம வீட்டுக்குள்ளே அடைஞ்சி தான் கடத்துப்போம். தூசியாக விழுகுது. வீட்டுக்குள்ளே அடைஞ்சே தான் கடத்திருப்போம். கொஞ்சம் வெளியே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறப்ப தான் தெரியும் நம்மளால் என்னென்ன முடியும், இல்லை முடியலைன்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்றத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். இந்த காரணத்தை தெரியாமையே பல பேர் வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடந்துடும். ஸோ இந்த மாதிரி இருந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அப்பப்போ இந்த மாதிரி ஒரு த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸு, எதுவுமே அதாவது ட்ரையலே பார்க்காத ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டு, இதெல்லாம் நாமே எனக்குள்ளேயே நான் நிறையா டைம் பண்ணி பார்த்துக்குவேன். ஸோ அந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டு தான் இன்றைக்கி நான் பண்ணேன். பரவாயில்ல, ஒரு நல்லா இருந்தது. அப்படியே திரும்பி பார்த்தோம்னா இங்கே தெரியுதுல்ல, இதுதான் சுகர் ஃபேக்ட்ரி, எங்கள் ஊரோட சுகர் ஃபேக்ட்ரி. ரொம்ப 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 பழைய சுகர் ஃபேக்ட்ரி, வெள்ளைக்காரங்காலத்தில் கட்டினதுன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் இது. ஸோ வெளியில் பார்த்தீங்கன்னா அப்படியே கரும்பு லாரியா எல்லாம் வந்து நிற்கும். ஸோ அப்படியே எடுத்துகிட்டு சாப்பிட்டு அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். நீ போகிறப்ப அப்படியே ஒரு கரும்பு உடைச்சி சாப்பிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். இங்கே பாருங்கள், நம்ம வந்து சுகர் ஃபேக்ட்ரியோட என்ட்ரன்ஸுக்கு வந்துவிட்டோம். இப்போ நம்ம அப்படியே போய் கரும்பு உடைச்ச ஒன்று சாப்பிடுவோம். ஏன்னா வந்ததுக்கு எதுக்கும் நல்லாயிருக்கும் கரும்பு உடைச்சி சாப்பிட்டா. ஏன்னா இப்போ இனிப்பு எதாவது சாப்பிடணுன்றது ரொம்ப தேவை. ஏன்னா உடம்புல பார்த்திங்கன்னா சுகர் எந்தளவுக்கு கம்மியாக இருக்குன்னு தெரியல, அந்தளவுக்கு இப்போ சுகரை ஏற்றணும். ஸோ இப்போ ஏற்றுறதுக்காக தான் நம்ம போயிட்டுருக்கோம். வாங்க நம்ம அப்படியே போய் கரும்பு உடைச்சி சாப்பிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கையில் கரும்பு இருக்குது. ஆக்சுவலாக எத்தனை பேர்த்துக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்குன்னு தெரில, ஆனால் நான் இருக்கிறதே இந்த மாதிரி ஒரு இடத்துல தான். ஸோ இந்த சுகர் ஃபேக்ட்ரி ரன் ஆகிறப்பெல்லாம் எனக்கு கரும்பு கிடைக்கும், கரும்பு ஜூஸ் கிடைக்கும். இதனாலே நான் வெளியில் போகிறப்ப அதிகமாக அந்த கரும்பு ஜூஸ்லாம் குடிக்க மாட்டேன். எனக்கு அது நார்மல் தான். ஓகேங்களா, பட் ஆனால் இந்த சிட்டி சைடில் இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் இந்த பொங்கல் டைமில் தான் கிடைக்கும். மற்ற நேரங்களில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது இந்த கரும்பு. சாப்பிட நான் அப்படி இருக்குது. ஏன்னா நடந்து வந்திருக்கோம்ல, பசி வேறு எடுக்குதுல்ல, அதனால தான். சரி, ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் அப்படியே லைக் பண்ணி விட்ருங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்தி ஆளில் போட்டுங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் வீட்டுக்கு போயிட்டு தென் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் பஸ் ஏறி சைக்கிளில் தான் என் தங்கச்சி வீட்டுக்கு திரும்பி வரலான்னு நினச்சேன். அப்புறம் ஹெட்டேக் ரொம்ப அதிகமாக இருந்தது. ஸோ ஒன்றுமே பண்ண முடியாத ரீசனால் நான் திரும்பி பஸ் ஏறி வீட்டுக்கு இப்போ என் தங்கச்சி வீட்டுக்கு வந்துட்டேன். ஆக்சுவலாக என்ன ப்ராப்ளம்னா, வெயிலில் நம்ம நடந்து வந்ததுனாலையா இல்லை சுகர் லெவல் கம்மியானனாலையான்னு தெரியல, ரொம்ப 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 ஹெவியான ஹெட்டேக் இருந்தது. அதுக்கப்புறம் நான் வீட்டிலேருந்து உடுமல்பேட் பஸ் ஸ்டாண்ட் வந்ததுக்கப்புறம் உடுமல்பேட்டில் போய் ஒரு ஆப்பிள் ஜூஸு சுகர் கொஞ்சம் நிறையா நல்லா கூலிங்காக குடித்தேன். அது குடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக கம்மியாக எனக்கு தெரிஞ்சு சுகர் லெவல் கம்மியானதாக காரணமாக இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் ஒரு பிஆர்எம்மில் இதே கண்டிஷனில் இருந்தேன். ஸோ அப்போது ஒரு டாக்டர் சொன்னது
போய் ஆப்பிள் ஜூஸ் கொஞ்சம் குடிங்க, குடிச்சிட்டு நல்லா ஒரு வாட்டர் கேன் ஃபுல்லாக குடிச்சிட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் அமைதியாக உட்காருங்க அப்படின்னாரு. ஸோ அந்த பிரச்சனை தான் இப்போது நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நான் திரும்பி வீட்டுக்கு போய் இதே ப்ரொசீஜர் திரும்பி ஃபாலோ பண்ணோம். அப்போ தான் எனக்கு இன்னும் கொஞ்சம் சுகர் லெவல் ஏறும். அப்போ தான் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். ஓகே, இந்த வீடியோவில் நான் ஃபேஸ் பண்ண முக்கியமான ப்ராப்ளம்னா வீடியோ அதாவது எடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் இந்த ஹெட் பெயினே வந்தது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இது மாதிரி ப்ராப்ளம் இருந்ததுன்னா ஐ திங்க் எனக்கு தெரிஞ்ச ஒரு சஜஷன் என்னென்னா சுகர் லெவல் அப் ஆயிருக்கா டவுன் ஆயிருக்கா அப்படின்றத மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஒரு வேளை டவுன் ஆயிருந்ததுன்னா நீங்கள் ஏற்றிக்கோங்க, வேறு வழியே இல்லை. சுகர் லெவல் ஏற்றருக்கு நம்ம அப்படியே வாங்கி சாப்பிட வேண்டியதான். குயிக்காக வந்து நம்மளுக்கு வந்து எனர்ஜி டெவலப் ஆகிற மாதிரி வாங்கி குடிங்க. அதனால தான் நான் ஆப்பிள் ஜூஸ் வாங்கி குடித்தேன். அதுதான் குயிக்காக டெவலப் ஆகும் எனர்ஜியாக. ஸோ அதனால தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணி விட்டுருங்க. பாய் பாய்.